Hi, hello friends. Welcome to Lone Wolf. நேத்திக்கு நம்ம பார்ட் 1 பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 2 பார்க்கலாம். வாங்க, let's get into the video. கடந்த 3 செஞ்சுரிஸாக வெறும் பிரிட்டிஷர்ஸ் மட்டும் அந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற லேண்டுக்கு போல ஜெர்மன்ஸ், சைனீஸ் அண்ட் ஜாப்பனீஸ் அவங்களும் ட்ரேடிங்காக அங்கே போயிருந்தாங்க. இதெல்லாம் சேர்த்து அவங்களோட பாப்புலேஷன் என்னமோ 50 lakhs இருந்துச்சு. பட் ஒரிஜினல் இண்டிஜினஸ் ஆஸ்திரேலியன்ஸ் 90% வேர் கில்ட். ஸோ வெறும் 10% தான் பேலன்ஸ் இருந்திருக்காங்க. அந்த 10%ம் பிரிட்டிஷ் சும்மா விடலை. 1914 வேர்ல்டு வாரில் அவங்களோட சேர்ந்து யூரோப் கூட சண்டை போடுறதுக்கு இந்த 10% அவங்க கூப்பிட்டுக்கிட்டாங்க. நாட் ஓன்லி திஸ் 10%, இந்த கான்விக்ஸ் அவங்க கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இல்லையா, ரேபிஸ், தீவ்ஸ், அவங்களையும் சேர்த்து இவங்க அவங்களோட ஃபைட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியன் வார் மெமோரியல் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் என்ன கட்டுதுன்னா 18 to 44 years ஆஃப் ஏஜ், அதாவது 4,16,809 பீப்புள் இந்த பிரிட்டிஷர்ஸோடு சேர்ந்து வாருக்கு போனவங்க. அதில் 40% ரிட்டர்ன் வரவே இல்லை. இன்ஃபேக்ட் இதோட அவங்க வீட்டில் 1942ல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்டு வார் 2, அந்த வேர்ல்டு வார் 2க்கும் இந்த பேலன்ஸ் இருந்த ஆஸ்திரேலியன்ஸை கூட்டிகிட்டு சண்டைக்கு போயிருக்காங்க. 1942 to 1943ல் நிறைய ஏர் ஸ்ட்ரைக்ஸ் ஆஸ்திரேலியாவோட லேண்டில் நடந்திருக்கு. யாருன்னா ஜப்பான் தான் அதுக்கு ரீசன். ஜப்பான் நிறைய ஏர் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 90 ஏர் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பாம்பிங்ஸ் நடந்திருக்கு. அதில் லாட் ஆஃப் மேல் பாப்புலேஷன் வேர் கில்ட். ஏற்கனவே ஆஸ்திரேலியாவோட இண்டிஜினஸ் பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதில் ஆன் டாப் ஆஃப் தட் இன்னொரு பாலிசியை வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பாலிசி தி பிரிட்டிஷர்ஸ் மெயினாக ஆஸ்திரேலியாவுக்குள்ளே வந்தது ஆஸ்திரேலியாவை செகண்ட் பிரிட்டனாக மாற்றணுங்கிறது தான். ஸோ அவங்க ஒரு இமிக்ரேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக்ட் 1901 கொண்டு வந்தாங்க. திஸ் ஆக்ட் வாஸ் ஆல்சோ நோன் அஸ் அ ஒயிட் ஆஸ்திரேலியன் பாலிசி. மெயின் மோட்டிவ் இந்த பாலிசியோட இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒயிட்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும், நான் ஒயிட்ஸ் எல்லாம் இடத்த காலி பண்ண சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியன்ஸ், இண்டிஜினஸ் ஆஸ்திரேலியன்ஸ் இவங்கெல்லாம் ஒயிட்ஸ் கிடையாது. சில பேர் மாநிலம், இண்டிஜினஸ் ஆஸ்திரேலியன்ஸ் டோட்டலாக பிளாக். ஸோ அவங்க இமீடியட்டாக இந்த கண்ட்ரியை விட்டு கிளம்பணுங்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷன். திஸ் இஸ் த ரீசன் இன்றைக்கி லாட் ஆஃப் ஒயிட்ஸ் ஒன்லி லிவ் இன் ஆஸ்திரேலியா. சரி, டு சம் அப், 2 things happened due to Britishers invading Australia. அதில் ஒன்று என்னன்னா, they brought a lot of deadly disease with them. Second point என்னன்னா, due to internal conflict for more than 100 years 90% of indigenous population were killed. World War I and World War IIல நிறைய மேல் பாப்புலேஷன் இறந்து போயிட்டாங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ளோ என்னன்னா, இந்த இமிக்ரேஷன் ஆக்ட், த இன்க்ரீஸிங் பாப்புலேஷன் டியூ டு மைக்ரன்ஸ், இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. சரி, த கரண்ட் சிச்சுவேஷன் ஆஃப் ஆஸ்திரேலியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2.6 crore people live there. அவுட் ஆஃப் விச் நேட்டிவ் ஆஸ்திரேலியன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3.8%. அது என்னன்னா வெறும் 10 லட்சம் பேர் தான் அங்கே தங்கியிருக்காங்க. இந்த 10 லட்சங்கிற பாப்புலேஷன் கவுண்ட் நம்ம இந்தியாவோட ஒரு ஆவரேஜ் டவுனை விட கம்மி. ஹோப் வி ஆர் கிளியர் நோ. எப்படி 90% ஆஃப் ஆஸ்திரேலியாஸ் பாப்புலேஷன் கேம் டு அன் எண்ட். ஓகே, லெட்ஸ் மூவ் ஃபர்தர். நெக்ஸ்ட் கொஷின் உங்கள் மைண்டில் வரலாம், ஏன் 95% ஆஃப் ஆஸ்திரேலியா இஸ் ஸ்டில் எம்டி? அதுலேயும் இருக்கிற பாப்புலேஷன் ஏன் இந்த 0.22% ஏரியாவில் தான் வாழ்கிறாங்க அப்படின்னு. அதுலேயும் மெயின்லி இந்த 5 cities டார்கெட் பண்ணி தான் அங்கே இருக்கிற பாப்புலேஷன் தே ஆர் லிவிங் டுடே. இதுக்கான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரீசனும் இருக்குது. அது என்னென்னா, ஆஸ்திரேலியாவோட ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன். எவ்ரி இயர் டியூ டு த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இட் பிகம்ஸ் இம்பாசிபிள் டு சர்வைவ் தேர். We will understand Australia's unique geography. இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஹேஸ் 3 major landforms. Number 1, Western Plateau. இங்கே இருக்கிற 2/3 ஆஃப் லேண்ட் இஸ் அ டெசர்ட். ஸோ இங்கே ஹியூமன் பீயிங்ஸ் சர்வைவ் பண்ண முடியாது. நம்பர் 2, Central Lowland. இங்கே இருக்கிற ஃபுல் எல்லோ பார்ட் இஸ் அஃப்கோர்ஸ் அ லோலேண்ட். பட் இங்கே இருக்கிற வாட்டர் இட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஆர் ஃபார் ஹியூமன் பீங்ஸ். நம்பர் 3, ஈஸ்டர்ன் ஹைலேண்ட். இந்த க்ரீன் பார்ட் இருக்குல்ல, அது ஃப்ரம் கேப் யார்க் பெனின்சுலா டு பேஸ் ஸ்ட்ரெய்ட் ஐலாண்ட். இட் கண்டெய்ன்ஸ் ஃபுல் ஆஃப் மவுண்டன்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட். இட் ஹேஸ் லேண்ட் அண்ட் வாட்டர். பட் இங்கே இருக்கிற இந்த லொக்கேஷன்னாலேயும்
and due to the climatic conditions, people do not prefer to live here. Australia has 3 weather conditions: 1 desert, 2 floods, 3 cyclones. Let's see this map. In the map la southern part of Australia கீழே we have Antarctica. Antarctica has cold water. So water warm இல்லைன்னா அது clouds create பண்ணாது, மழைக்கான clouds. Plus southern Australia எங்கேயுமே greenery கிடையாது. For example, there is no possibility of rainy clouds here. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே ஹை மவுண்டன்ஸும் இல்லை to make it cold. So the light green part நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா, அது has no rains at all. Due to this, 70% of Australia is a desert. இங்கே இருக்கிற cropping industry வருஷம் $1.1 billion loss face பண்ணுறாங்க. Next question, why Australia has salty water? Let's talk about central lowland. இங்கே இருக்கிற மண்ணும் and இந்த மண்ணோட உருவாயிருக்கிற அந்த மவுண்டன்ஸும் it is considered lakhs and lakhs years old. So இந்த மவுண்டன்ஸ் பிரேக் ஆகும்போது அதில் இருக்கிற சால்ட் அப்படியே மெல்ட் ஆகி அங்கே இருக்கிற தண்ணிக்குள்ளே போயிடுது, which makes the water more and more salty. Lastly, we will also see why Australia has floods and cyclones very frequently. சரி, Australia is just below the equator. And the equator is positioned in a place where there is direct sunlight, so this place has extreme heat. நம்மளுடைய earth வந்து it rotates from west to east, due to which its opposite direction has fast trade winds flowing from east to west. Now due to this condition, Pacific Ocean oda hot water along with the wind's direction reaches Australia's east, due to which the clouds form in Australia. Plus இந்த இடத்துல தான் Great Dividing Mountain Range இருக்கு. இந்த mountain range தாண்டி இந்த clouds போகாது, because இந்த mountains அந்த clouds block பண்ணிடுது. So அந்த area gets more and more rains. இது ஆஸ்திரேலியாவோட ரெயின்ஸ்க்கான சினாரியோ நம்பர் 1. சினாரியோ 2, இங்கே இருக்கிற இந்த ஹாட் வாட்டர் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் த பசிபிக் ஓஷன் அண்ட் ரீச்சஸ் த ஈஸ்ட். அங்கே ரீச் ஆகிட்ட அப்புறமா இட் கீப்ஸ் பைலிங் அப். த கோல்ட் வாட்டர் பிலோ திஸ் ஹாட் வாட்டர் அப்படியே இட் ரஷஸ் டுவர்ட்ஸ் அமெரிக்கா. இந்த கான்ட்ராஸ்ட்னால, இந்த வேரியேஷன்னால் ட்ரேட் விண்ட்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகுது, இன்னும் ஃபாஸ்ட்டாக ஃபார்ம் ஆகிடுது. சரி, லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவுக்கு நல்ல ரெயின் கிடைக்குது, பட் அங்கே இருக்கிற மவுண்டன்ஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த க்ளவுட்ஸை அங்கேயே பிளாக் பண்ணிடுது. அந்த மவுண்டன்ஸை தாண்டி அந்த க்ளவுட் போக மாட்டேங்குது. ஸோ அங்கே ரெயின்ஸ் இருக்குது. பட் இந்த ட்ரேட் விண்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா இதுவும் அதே டைரெக்ஷனில் போய் ஆட் ஆகிடுது. ஸோ இட் மேக்ஸ் இட் மோர் ஸ்ட்ராங்கர். இந்த 2 விஷயங்களும் ஆட் ஆனதுனால அந்த ஏரியாவில் நிறைய ஃப்ளட்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் ஃப்ளட்ஸ், அண்ட் இட் ஆல்சோ கிவ்ஸ் வே டு சைக்ளோன். ஒரு வருஷத்தில் ஆஸ்திரேலியாவில் 2 to 3 cyclones இதனால் அஃபெக்ட் ஆகுது, out of which a lot of destruction happens. To sum it up, due to Australia's history, their population could not grow much. இது number 1. Number 2, இன்னைக்கு அங்கே இருக்கிற பாப்புலேஷனாலேயும் ஆஸ்திரேலியாவோட extreme weather conditions-ல they are finding it very difficult to survive. Third major factor என்னன்னா the geography of Australia. ஸோ நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி எவ்வளோ டிஃபிகல்ட் பாருங்கள் அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியாவில் போய் சர்வைவ் பண்ணுறது. அதனால தான் இங்கே இருக்கிற பாப்புலேஷன் they are sticking to this specific 5 main major cities. With this we are coming to the end of this video. வேறு என்ன, மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Meet you again with an interesting content. Until then, bye, take care.